நடப்பு சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று நடைபெற உள்ளது. மினி உலகக்கோப்பை என வர்ணிக்கப்படும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 4 ஆட்டங்கள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி துபாயில் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டுமின்றி உலக கிரிக்கெட் ரசிகர்களே இந்த போட்டியை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்திய அணியை பொறுத்தவரை முதல் போட்டியில் வங்கதேசத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் பந்தாடியுள்ளது. ஆனால் பாகிஸ்தானோ நியூசிலாந்துக்கு எதிராக 60 ரன் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தழுவியது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றால்தான் பாகிஸ்தான் அரையிறுதி கனவை நினைத்து பார்க்க முடியும். இந்தியாவை பொறுத்தவரை தொடக்க ஆட்டக்காரராக களம் காண உள்ள கேப்டன் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்பியுள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் அவர் விளாசிய 41 ரன்கள் 229 ரன்கள் என்ற இலக்கை எட்டுவதில் முக்கிய பங்காற்றியது. இதற்கு நேரெதிராக பாகிஸ்தான் நட்சத்திர வீரர் பாபர் அசம் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானார். 90 பந்துகளில் அவர் எடுத்த 64 ரன்கள் 320 என்ற இலக்கை எட்ட எந்த வகையிலும் உதவவில்லை என கூறப்பட்டது. இதனால் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் அசம் மிகப்பெரிய அழுத்தத்தை எதிர்கொள்வார் என கிரிக்கெட் நோக்கர்கள் கருதுகின்றனர். சமீப காலமாக அணிக்கு வலு சேர்த்து வந்த ஃபக்கர் ஜமான் காயம் காரணமாக ஆடமாட்டார் என அறிவிக்கப்பட்டது. இது அந்த அணிக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரை தற்போது கவலை அளித்து வருபவர் ரன் மெஷின் என அழைக்கப்படும் விராட் கோலி. நீண்ட காலமாக ஃபார்மில் இல்லாத அவர் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியிலும் 22 ரன்கள் மட்டுமே எடுத்தார். பவுலிங்கை பொறுத்தவரை 5 பேருடன் இந்திய அணி வலுவாகவே உள்ளது. முகமது ஷமி, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் ஆகியோர் பும்ரா இல்லாததை ஈடு செய்கின்றனர். பாகிஸ்தானை பொறுத்தவரை நியூசிலாந்து ரன் குவிப்பை கட்டுப்படுத்த முடியாத ஷைன் அஃப்ரிடி, நசீம் ஷா, முகமது ரிஸ்வான் உள்ளிட்டோரை நம்பியுள்ளது. இந்திய அணியில் வங்கதேசத்திற்கு எதிராக பெற்ற வெற்றியை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான அணியில் மாற்றம் எதுவும் செய்யப்பட மாட்டாது என கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது. இரு அணிகளும் 135 போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியுள்ள நிலையில் பாகிஸ்தான் அணி 73 போட்டிகளிலும் இந்தியா 57 போட்டிகளிலும் வென்றுள்ளன. எஞ்சிய 5 போட்டிகள் டிராவில் முடிந்துள்ளன. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணியே முன்னிலை வகிக்கிறது. இதில் இரு அணிகளும் தலா 5 போட்டிகளில் விளையாடியிருக்கும் நிலையில் 3இல் பாகிஸ்தானும் 2இல் இந்தியாவும் வென்றுள்ளன. இருப்பினும் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் சமீபத்திய சிறப்பான ஆட்டம் 2017 இறுதிப் போட்டிக்கு பழி தீர்ப்பதாக அமையும் என ரசிகர்கள் கூறுகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் நேரடி ஒளிபரப்பை சென்னை மக்கள் ராட்சத திரையில் கண்டுகளிக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதையொட்டி விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே மெரினா கடற்கரையிலும் பெசன் நகர் கடற்கரையில் காவல்துறை பூத்துக்கு அருகிலும் ராட்சத திரை அமைக்கப்பட்டுள்ளது.